ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், நாம் யாவரும் இணைந்து தேவனை நாம் ஆராதனை பண்ணுவோம். இந்த ஓய்வு நாள் அன்று நாம் கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு காரியம். இந்த நாட்களில கர்த்தரோடு நாம் கொஞ்ச நேரம் உறவாடும்படியாய் அவரை நாம் இந்த இடத்துல நாம் வரவேற்போமா? கண்களை மூடி நாம் அப்படியே குடும்பமாய் ஒன்று சேர்ந்து கண்களை மூடி இருக்கிற இடத்துல தேவாதி தேவனை வரவேற்போமா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்று மாறாத தேவனாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அசைவாடுகிறவராய் இருக்கிறவர் நீர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. நீங்க சொல்லிக்கிறீங்க, என் நாமத்தை எந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல நான் இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே. இந்த நாட்களில் நாங்கள் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கனத்தை ஆண்டவரே செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த இடத்துல மகிமையாய் எழுந்தருள்வீராக ஆண்டவரே. நீர் எழுந்தருள போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே நீர் பரிசுத்தம் உள்ள தேவ, நீர் ஆண்டவரே மகிமை நிறைந்த தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் வாருமையா எங்கள் மத்தியில வாரும். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறீர். சொல்லுவோம், ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறீர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுவோம், ஆராதனை. சீனாய் மலையே வாசம் செய்தீர், சீயோன் உச்சியிலும் கண்மாலை வேடித்து வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்ய. சொல்லுவோம், சீனாய் மலையில் வாசம் செய்தீர், சீயோன் உச்சியிலும் கண்மாலை வேடித்து வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்ய. கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
கர்த்தர் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த நாட்களில் கூட எங்களோடு கூட கர்த்தர் நீர் சமீபமாய் நீர் கடந்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சிங்காசனம் எங்களுடைய ஆண்டவரே ஸ்தலத்துல ஆண்டவரே கடந்து வந்திருக்கிறபடியான உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கழுவி பரிசுத்த ரத்தத்தினால கழுவி எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. உமக்கு உகந்த ஒரு உற்சாகமுள்ள ஒரு ஆராதனையை நாங்கள் செலுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்துகிறோம். தேவாதி தேவனுடைய தேவ தூதர்கள் எங்களுடைய கூடாரங்களை முழுவதுமாய் வியாபித்திருப்பார்களாக. ஆண்டவரே தடைகளை யாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே இருந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு உற்சாகத்தின் ஆவிய கர்த்தர் தாமே தந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல நாம் தேவனை நாம் சற்று கரங்களை தட்டி நாம் பாடலை நாம் பாட போடும். ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமா? ஆத்துமாவே முழு உள்ளமே அவரை ஸ்தோத்திரி என்று சொல்லி அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்காத நம்முடைய உள்ளம் ஒரு நாளும் நம்முடைய ஆத்மா ஒரு நாளும் மறக்காமல் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அந்த பாடல் நாம் கரங்கள் தட்டி அவர் செய்த நன்மைகளை நினைத்து கரங்கள் தட்டி உற்சாகமாய் பாடலை பாடுவோமா? Yes, உற்சாகமாக. ஆமென். கரங்களை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே
வெளிப்படுத்துவோமா? அவர் நல்லவர், 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 நன்மை செய்த தேவன். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை எனக்கு மேலானது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்ன? அவருடைய முழு கிருபை. யோசித்து பார்க்கும்போது எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ இக்கட்டுகள், நெருக்கங்கள், ஆனால் அவருடைய கிருபை ஆனது நம்முடைய ஜீவனை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிருபையை எண்ணி இந்த காலை நேரத்துல அந்த கிருபையை நாம் பாடுவோமா? அந்த நாளில கிருபையாய் நிலை நிற்கிறோம். இந்த பாடலை நாம் பாடுவோமா? கரவர் தட்டி பாடுவோமா? கிருபையால் நிலை நிற்கிறோம், இவன் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், இவன் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், இவன் கிருபையால் நிலை நிற்கிறோம். பேசொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. பேசொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், இவன் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், இவன் கிருபையால் நிலை நிற்கிறோம். இடிமழை மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. இடிமழை மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவன் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவன் கிருபையால் நிலை நிற்கிறோம். தரணுமே. கட்டுகளை நீக்கியது உங்கள் கிருபை, காயங்களை கட்டியது உங்கள் கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்கள் கிருபை, காயங்களை கட்டியது உங்கள் கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், இவன் கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்கள் கிருபை, வரங்களை கொடுத்தது உங்கள் கிருபை. வல்லமையை அளித்தது உங்கள் கிருபை, வரங்களை கொடுத்தது உங்கள் கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவன் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவன் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவன் கிருபையை கொண்டாடுகிறோம். சொல்லுங்க, கிருபையை கொண்டாடுகிறோம், தேவன்
கிருபையை கொண்டாடுகிறோம். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடுவோமா? கர்த்தருடைய நாமத்தை அவர் திறந்தால் எவராலும் பூட்ட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திறந்தால் எவராலும் பூட்ட முடியாது. அவர் அடைத்தால் ஒருவராலும் அடைக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரு பாடலை நாம் பாடுவோமா? நம்முடைய வாழ்க்கையில அவர் திறக்கணும்னு நினைச்சத எவராலும் அடைக்க முடியாது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை சுற்றிலும் எப்படி நடந்தாலும் தேவன் என்ன நம்மளை குறித்து நினைச்சு வச்சிருக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில திறக்கப்படுகிறவைகளா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அந்த நாடுல எஸ் அடிப்பவன் இல்லை, கட்டினா அடிப்பவன் இல்லை, அடிப்பவன் இல்லை, கட்டினா அதை இடிப்பவன் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடிப்பவன் இல்லை, இல்லை 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 என் இருப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடிப்பவன் இல்லை, இல்லை 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 என் இருப்பவன் பூமியில் இல்லை, அடிப்பவன் இல்லை, கட்டினா அதை இடிப்பவன் இல்லை, சொல்லுவோம் அடிப்பவன் இல்லை, கட்டினா இடிப்பவன் இல்லை, கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கத்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே, பலவானின் வில்லை ஒழித்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை ஒழித்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயர்த்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயர்த்துகிறார், உயர்த்துகிறார், இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என் இருப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என் இருப்பவன் பூமியில் இல்லை, திறந்தார் அடைப்பவன் இல்லை, கட்டினார் அதை கிழிப்பவன் இல்லை, திறந்தார் அடைப்பவன் இல்லை, கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, நாசியின் சுவாசங்கள் செங்கடலில் அவர் ரெண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனை விடாமல் நாசியின் சுவாசங்கள் செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா, மறுமையில் சூழ்ந்திடும் வேளை பஸ்கா ஆட்டுக்குட்டி, சூழ்ந்திடும் வேளை பஸ்கா ஆட்டுக்குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, சொல்லுவோம் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என் இருப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என் இருப்பவன் பூமியில் இல்லை, நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை, கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் இடிப்பவன் இல்லை, தேவனை துதிக்கும் துதியாலே எரிவோ விழுந்த
முழங்கால் படியிட்டோம். இந்த நேரத்தில் சொல்லுவோம், ஆமென். வாசலை அடைப்பவன் இல்லை, 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 இல்லை. எதிர்ப்பவன் பூமி. மறுபடி சொல்லுவோம், இல்லை, இல்லை, இல்லை. வாசலை அடைப்பவன் இல்லை, 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 இல்லை. எதிர்ப்பவன் பூமி இல்லை. அடைப்பவன் இல்லை, கட்டினார் அதை இனிப்பவன் இல்லையோ. அடைப்பவன் இல்லை. கண்களும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுபவன் இல்லை, 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 இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, 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 இல்லை. எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, 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 இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, 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 இல்லை. எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, 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 இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை, 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 இல்லை. எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, 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 இல்லை. என் வாசலை வாசல் அடைப்பதற்கு ஒரு அதிகாரம் கிடையாது. எங்களை வாழ வைக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. எஸ், ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தின் ஜெயம் இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளாக திறந்த வாசலை உண்டாக்குவதாக, திறந்த புதிய ஜீவனை உண்டாக்குவதாக, புதிய கிருபைகளை ஊற்றுவதாக. இல்லை, இல்லை, இல்லை. வாசலை அடைப்பவன் இல்லை, 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 இல்லை. அப்படி நாம் இருக்கிறதான இடங்கள்ல கண்களை மூடி நாம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை அப்படியே நாம் துதிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை நிறைந்ததான தகப்பர், அவர் நம்முடைய காயங்களை மாற்றுகிறவர், நம்முடைய இதயத்துல காணப்படுகிற எல்லா வியாகுலங்களை கர்த்தர் மாற்றுகிறவர். ஓ, இந்த நாளில் எந்தெந்த காரியத்தில் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தில் நம்முடைய இருதயங்கள் நொறுக்கப்பட்டவைகளாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, எவைகளும் நம்முடைய இருதயங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறதோ, என் தேவனிடத்தில் அப்படியே நாம் ஒப்புக் கொடுப்போமா? அவர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மளுக்கு நல்ல ஒரு எபினேசரா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளதான தகப்பர். அவர் நம்மளை தாங்குகிற தேவனா இருக்கிறாரே. அவரிடத்தில் நாம் சொல்லுவோம், எங்களுடைய காயங்களை ஆற்றுகிறவர் நீர் ஒருவர், எங்களுடைய வேதனைகளை அறிந்து கொள்ளுகிற தேவன் நீர் ஒருவர். ஆண்டவரே, வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிற காரியங்களில் என் தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் எங்களை ஆராய்ந்து அறிந்து எங்களுடைய ஆண்டவரே உடைந்து போயிருக்கிறவைகளை என் தேவன் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால சுகமாக்குற தேவனாய் இருக்கிறீங்களே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை எங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளுவதாக. சொல்லுங்க, எங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளுவதாக. ஆட்கொள்ளுகிறவரே, உம்முடைய திருப்பாதத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, காரிக்காரா படகை போல தடிமாறும் வாழ்க்கையா, காரிக்காரா படகை போல தடிமாறும் வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, யோவானை போல மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, யோவானை போல மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, காரை
எந்தன் இயேசையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. கரங்கள் உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை நிலையான அன்பை ஏற்படுத்துகிற தெய்வமே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, சொல்லுவோம். உதவி நீரே. பாடுங்க. ஓ, நம்மளை காண்கிற ஆண்டவர். ஓ, எபினேசர், நம்மளை பார்க்கிறவர். ஓ, உங்களுடைய முழங்காலை பார்க்கிறவர், உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறவர். இயேசுவே, உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை கண்ணோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, இந்த நாளில் யாருடைய குடும்பங்கள் எல்லாம் குறைகளோடு காணப்படுகிறதோ, யாருடைய ஆண்டவரே குடும்பத்துல குறைவுகள் காணப்படுகிறதோ, நிவர்த்தி செய்கிற தேவனாய் இருக்கிறவர், சம்பூர்ணத்தினால நிரப்புகிற ஆண்டவர். அன்று சாரி பார்த்து விதவையினுடைய ஆண்டவரே வீட்டுக்குள்ளாய் இருந்ததான பஞ்சத்தை கத்தர் மாற வைத்த தேவன், சாவை கத்தர் மாற வைத்ததான தேவன், முடிவுகளை கத்தர் தீமையை நன்மையாய் மாற்றின தேவன். இந்த நாளில் ஆராதிக்கிற பிள்ளைகள், கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிற பிள்ளைகள், முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரித்து தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், கண்களை மூடி நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், எபினேசர் நீர்தானே என்று சொல்லி, உண்மையே தஞ்சம் என்று சொல்லி, நீர்தான் எங்களது கோட்டை என்று சொல்லி உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு எலியாவின் தேவனாய் கர்த்தர் இறங்கி இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனுடைய தெய்வீகத்தின் அன்பின் கரங்கள் இந்த நாட்களில் கடந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எபினேசராய் எங்களுடைய கூடாரங்களுக்குள்ளாய் வருகிறதுக்காய் நன்றி. ஆராதிக்கிற வேளையில் நல்ல ஒரு எபினேசராய் ஆண்டவரே எங்களுடைய குறைவுகளை மாற செய்கிறவராய் எங்களை வாழ வைக்கிற தேவ, ஆண்டவரே எங்களை வாழ வைக்கிற தேவ, இந்த நாட்களில் எங்களுக்குள்ளாக கடந்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய உள்ளங்கள் உணரட்டும், ஒவ்வொருடைய ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையில உணரட்டும். இயேசுவின் நாமத்தினால எபினேசருடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ளாய் ஆளுகை செய்வதாக. ஓ ஆண்டவரை பரிதபித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள், வெளியே சொல்ல முடியாதபடி சில சூழ்நிலைகளில் காணப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு என் தேவன் எபினேசராய் நீர் பார்த்து அறிந்திருக்கிற தேவனாய், ஓ இந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய வெற்றியின் சிகரத்துக்கு மேலாக இந்த குடும்பங்களை கர்த்தர் அழைத்துக் கொண்டு போவீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஊற்றப்படட்டும். ஓ தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிற வேளையில, ஓ கரங்களை தட்டி ஆராதிக்கிற இந்த வேளையில எபினேசரின் பிரசன்னம், எபினேசரின் ஐஸ்வர்ய
எபினேசரின் ஆண்டவரே மகிமை இந்த நாட்களில், எபினேசரின் ஆண்டவரே தேவனுடைய பலன் இந்த நாட்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து ஓடுவதாக. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. வாழ வைத்தவரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. கரங்களை உயர்த்தி எங்களுக்கு நீர்தானே ஆண்டவரே ஒவ்வொரு முடிவுகளிலும் துவக்கமாய் கடந்து வருகிறவர். சொல்லுங்க அந்த வார்த்தைய. ஒவ்வொரு முடிவுகளிலும் கர்த்தர் துவக்கமாய் கடந்து வருகிறவர். எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் முடிந்து போகிற வேளையில மறுபடியுமாய் கர்த்தர் எங்களை தட்டி எழுப்பும்படியாக ஆண்டவரே துவக்கமாய் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறீங்க. நீர் நல்லவர் ஆண்டவர் அப்பா. கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு ஒரு நன்றிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? துவக்கத்தை ஆரம்பிக்கிற தேவன், துவக்கத்தை கொடுத்து நம்மளை எழும்ப செய்கிற தேவன். மடங்கடிக்கப்பட்டு போன வாழ்க்கை அல்ல, ஒடிந்து முறிந்து போன வாழ்க்கை அல்ல, மீண்டுமாய் சிதைக்கப்பட்ட நிலைகள் அல்ல. தேவன் மறுபடியுமாய் துவக்கத்தை ஏற்படுத்துகிற தேவனாய் அவர் எபினேசராய் இந்த நாட்களில் உங்களுடைய கூடாரங்களுக்குள்ளாய் அவர் உள்ளாவி வந்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிற காரியத்துங்களுக்குள்ளாக, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளாக அவருடைய பிரசன்ன உள்ளே கடந்து வருகிறது. எவராலும் கூட்ட முடியாதபடி, எவராலும் அடக்கிக் கொள்ள முடியாதபடி தேவனுடைய மகிமை பிரசன்ன அந்தந்த காரியங்களுக்குள்ளாய் உள்ள வருகிறது. கரங்களை தட்டி விசுவாசிக்கிற பிள்ளையே, அந்த தேவ பிரசன்னத்தை அப்படியே பெற்றுக்கொள்வோமா? அவர் நம்மளுக்குள்ளாய் ஒரு உயிர்த்தெழுதலின் தேவனுடைய வல்லமையினால மறுபடியும் எழும்பச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆராதனை உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஆயத்தங்களையும் ஆசீர்வதிங்க. கேட்க போகிற வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு நீர் மறைத்து உடைய பரிசுத்தாவின் வல்லமையினால நிரப்புங்க. நீர் பேசுங்க, மனுஷனை மறைத்து நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நேராய் கடந்து செல்ல போகிறோம். வாசிப்போமா? அந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். யாவரும் எடுத்து திருப்பிக் கொள்வோமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் யாவரும் வாசிப்போம். வாசிக்கிறதை கேட்போம். வாசியுங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு, கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே, ஆபிராமே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், நான் உனக்கு கேடகமும், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பாருங்கள், இந்த நாட்களில் இன்னொரு தடவை நம்ம சேர்ந்து வாசிப்போம் அந்த வேத வசனத்துல. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பார்க்கிறோம் இந்த நாட்களில் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிற ஒரு காரியம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனத்துல பேசுகிறவராய் இருக்கிறார். நாம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பேசுகிறவர். தரிசனங்கள் கூட நம்மளுக்கு காட்டி காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும், நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, நம்மளை படைத்த தேவன் நம்ம மேல் அதிகமான அக்கறை வைத்து அவர் நம்மளுக்கு நம்மளோடு பேசுகிறவராகவும் நம்மளோடு தரிசனத்தில் இடைப்பட்டு காரியங்களை வெளிப்படுத்தி
கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அந்த நல்ல ஒரு தேவனை கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? பாருங்கள், இந்த நாட்களில் தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாத. ஏன் பயப்படாத என்று சொல்லுகிறார்? அப்பாவே அங்க பயந்து இருக்கிறான். அவன் பயந்து இருக்கிறான். அவனுடைய சூழ்நிலைகள் என்ன? சற்று 14வது அதிகாரத்துல பின்பகுதியில் நாம் வாசித்தோம் என்றால் அங்க காணப்படுகிறது, இவனுடைய சகோதரன் என்ன செய்யப்படுகிறான்? சகோதரன் வாழ்ந்து கொண்டிருந்ததான சோதமில்லை இருந்ததான ஜனங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் 4 அரசர்கள் ஒன்றாக சேர்ந்து அவைகள் எல்லாவற்றையும் சூறையாடி சிறைப்பிடித்து எடுத்துக்கொண்டு போன செய்தி ஆபிரகாமுக்கு கேட்கப்படுகிறது. ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில தன்னோடு சேர்ந்து காணப்பட்டதான 318 பேரை, வெறும் 318 பேரை கொண்டு போய் தேவனை நம்பி அந்த 4 ராஜாக்களையும் தோற்கடித்து தன்னுடைய சகோதரனும் சோதோமில் இருந்தவர்களையும் என்ன செய்தால்? சிறையிலிருந்து விடுவித்து கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டான். இவன் கொண்டு வந்தத அந்த சோதோம் ராஜாவே ஆச்சரியப்பட்டுட்டாரு. வெறும் 318 பேரை வச்சுக்கிட்டு இந்த ஆபிரகாம் எப்படியெல்லாம் அவர்களை தனித்தனியாய் பிளான் பண்ணி, வேதத்துல வசனம் சொல்லுகிறது 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓப்பா பட்டணம் வரைக்கும் துரத்தி என்று சொல்லப்படுது. எவ்வளவு அழகா கர்த்தர் அவர்களுக்கு திட்டத்தை கொடுத்து அவன் ஞானத்தோடு அவன் என்ன செய்திருக்கிறான்? பிரிந்து வெறும் 318 பேர்களாய் சேர்ந்து 4 ராஜாக்களை தனித்தனியாய் பிரிந்து பவுஞ்சிகளாய் கூடி அவர்களை முறியடித்து என்ன செய்கிறான்? அவன் அவர்களை துரத்தி அவர்களுக்கிடத்தில் இருந்தவை அவர்களிடத்தில் இருந்தவைகளை எல்லாவற்றையும் தன்னுடையவர்களை சிறைப்பட்டு போனவர்களை அவன் சிறையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறான். ராஜா அப்படியே மறந்து போயிட்டான் ஆபிரகாமை குறித்து. அவன் தன்னுடைய கெத்தை விட்டு கொடுக்காம அவன் ஞானமா கேட்கிறான், இந்த சோதம் ராஜா, நீ ஜனங்களை விட்டுட்டு அங்கே கொள்ளையாடி கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்லும் போது, இவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். என்றைக்கும் தேவனுடைய பிள்ளை யாருக்கிட்டையும் கையேந்தாமல் நடக்கிற பிள்ளையா இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் தேவனையே பார்க்கிற பிள்ளையா இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளை தேவனோடு தருகிற ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்பி வாழ்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய தகப்பனாய், விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமும் அப்படித்தான் காணப்பட்டான். அங்க பார்க்கிறோம், ஆபிரகாம் சொல்லுகிறான், எனக்கு உன்னுடைய எந்த வெகுமதிகளும் வேணாம். நாளைக்கு நீ கொடுத்துதான் நான் ஐஸ்வர்யமானாயிட்டேன்னு சொல்லிட்டு நான் இருக்கக்கூடாது. அந்த பேர் எனக்கு இருக்கக்கூடாது. என் தேவன் தான் என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றக்கூடியவர் என்பதை அவன் நன்கு அறிந்தவனாய் அவன் சொல்லுகிறான். அங்க 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசித்தீர்கள் என்றால் தெரியும், நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாராகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவன் என்ன செய்யறான்? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்காகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறான். பாருங்கள், இவ்வளவு வீரமாய் 4 ராஜாக்களை விரட்டிவிட்டு தன்னுடைய சோதம் ராஜாவுக்கிட்டையும், எனக்கு எதுவும் வேண்டாயா, உன்னுடைய காரியத்துல எனக்கு தர வேண்டாம், எனக்கு என் ஆண்டவர் போதும், ஆண்டவர் எனக்கு உயர்த்துவார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கை உயர்த்துகிற அந்த ஆபிரகாம் பயப்படுகிறவனாய் காணப்படுகிறான். இது வேதாகமத்தில் இன்னொரு இடத்துலையும் காணப்படுகிறது. எலியா பார்க்கிறோம், கர்மேல் பர்வதத்துல அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்ததான பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் நினைச்சுதான் வெற்றி கொலை செய்ததுக்கு பிற்பாடு அவன் கீழே இறங்கி வரும்போது அவன் அங்க ஒரு ராணியினுடைய மிரட்டுதலுடைய வார்த்தையை கேட்டு பயந்து ஓடுகிறான். அவன் பயந்து ஓடுகிறான். ஓடி சொல்லுகிறான், ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், என் ஜீவனை எடுத்துருங்க. பாகால் தீர்க்கதரிசிகளை அழித்து போட்ட எலியா, என் ஜீவனை எடுத்துருங்க என்று சொல்லி தேவனிடத்துல போய் பயந்து நொந்து போய் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். இதே சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஆபிரகாமுக்கு ஒருவேளை அந்த 4 ராஜாக்கள் திரும்ப ஏதாவது ஒரு வகையில வந்து விடுவார்களோ
என்ற ஒரு பயமும் கலக்கமும் இருக்கிறது. ஆனா சோதம் ராஜாவுக்கிட்ட சொல்லல, வெளிப்படுத்தல, யார்கிட்டையும் வெளிப்படுத்தல. கையை உயர்த்தினானே அவனை உருவாக்கின தேவன் அவனுடைய பயங்களை அறிந்தவராய் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தரே அவனிடத்துல தரிசனமாகி பேசுகிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ வெளியே சொல்ல முடியாதபடி பல காரியங்களை நீ வெளியே பல காரியங்களை சாதித்துக் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா உனக்குள்ளாக இருக்கக்கூடிய சில பயங்கள், சில வேதனைகள், சில காரியங்கள் உன்னை உருவாக்கின தேவன் இந்த நாட்கள்ல உன்னோடு இடைப்பட்டு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் தெரியுமா? நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு முழு பலனா இருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கரங்களை தட்டி இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லுகிறவர்கள், என் ஆண்டவர் எனக்கு என்னை பார்த்து தான் பயப்படாத என்று சொல்லுகிறார், அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி இந்த நாட்களில் விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அங்க பார்க்கிறோம், பயப்படாத. வேதத்துல 366 தடவை பயப்படாத என்ற வார்த்தை வாக்குத்தத்தங்கள் மூலமாய் நம்மளுக்கு சொல்லப்பட்டவைகளாக இருக்கிறது. தேவன் நம்மளை உண்டாக்கினது மாத்திரமல்ல, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையில கர்த்தர் அவ்வண்ணமாய் சொல்லியிருக்கிறார். நாம் வாழுகிற ஒரு வருஷத்தினுடைய நாட்கள் 365 நாட்கள். சில வேளையில ஒரு நாள் கூடப்படும், அதை ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது லீப் இயர் என்று சொல்லப்படுகிறது. அது 366 நாட்களை அடையாளப்படுத்துகிறது. இந்த வேதாமத்துல 366 நாட்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய பயப்படாதே என்று சொல்லி திடத்தை ஏற்படுத்தக்கூடிய தேவன் நம்மளுக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து நம்மளை பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு பல சூழ்நிலை இருக்கிற நீங்க பயப்படாதீங்க. என்ன செய்ய போறோம், என்ன நம்ம சம்பாதிக்க போறோம், அடுத்து நம்ம குடும்பத்தை திரும்ப எழுப்பிட முடியுமா, நம்முடைய குடும்பத்துல பிள்ளைகளை சரியாக வழி நடத்திட முடியுமா என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு பெரிய கேடகமா இருப்பேன். இந்த விடைய வார்த்தை என்னங்க வேணும்? அவரே நம்மளுக்கு பெரிய பலனா இருக்க போகிறார். ஜீவனை கொடுத்த ஆண்டவர், உயிரை கொடுத்த ஆண்டவர், வாழ வைக்கிற ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய பலனா அவரே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது நிமித்தமாய் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றையும் சாதிக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பார்க்கிறோம். அடுத்ததாய் நாம் பார்க்கும்போது இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல இதுக்கு முன்பதாக எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது. பயங்கர கொலைகள், பயங்கர காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனா இந்த இடத்துலதான் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத. இந்த இடத்துலதான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த அதிகாரத்துல தான், வேற எங்கேயுமே இல்லை. இந்த இடத்துலதான் பயன்படுத்தப்பட போகிறது. மூன்றாவதாக இதுல ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்றால் 21 வசனங்கள் உண்டு இந்த அதிகாரத்துல. 21 வசனங்களிலும் தேவன் அவனோடு பேசுகிறார். ஆபிரகாம் தேவனோடு பேசுகிறவனாய் காணப்படுகிறான். என்ன ஒரு ஐக்கியம், என்ன ஒரு உரையாடல்! தேவன் நம்மளோடு பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். நாட்கள்ல வீட்டுல ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறவராய் இருக்கிறார். உனக்காகவே தேவன் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். இருக்கிற இடத்துல இந்த வார்த்தைகளோடு தேவனே என்று கூப்பிடுகிற வேளையில அவர் நம் மத்தியில் அவர் பிரசன்னமாகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இன்னொரு விசேஷித்த காரியத்தை அதுல அடையாளமாய் சொல்லப்படுகிறது. பாருங்கள், என்னவென்றால் பயப்படாதே என்று சொன்னவர் ஆறுதலாக மாத்திரம், பயப்படாதே என்று சொன்னா ஒரு மனுஷன் பயந்துருக்கிறான்னா, ஒரு காரியம் ஆயிடுச்சுன்னா அவனை பார்த்து ஒரு மனுஷன் சொல்லுவான் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலா தட்டி கொடுத்துட்டு போகிற ஒரு காரியமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இங்க மனுஷன் தான் தட்டி கொடுத்துட்டு ஆறுதல் படுத்திட்டு அதுக்கப்புறம் அவனால ஒன்னும் செய்ய முடியாது, பார்த்துக்கலாம் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு போயிடுவான். ஆனா உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர், உங்களுக்கும் எனக்கும் வாழ்வை கொடுத்த ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்துறதோடு விட்டுவிடல. அவர் சொல்கிறார், நான் உனக்கு பாதுகாவலாய், நான் உனக்கு கேடகமாய், வரக்கூடிய எதிர்ப்பின் வல்லமைகளுக்கு முன்பதாய் நான் நிற்பேன். உனக்கு வரக்கூடிய எல்லா சத்துருவின் சேனைகளுக்கு முன்பதாய் நான் நின்று உனக்கு நான் கேடகமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒன்று. இரண்டாவது காரியம் சொல்லப்படுகிறது, நானே உனக்கு மகா பெரிய பலனுமா இருப்பேன்.
என் வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களை செஞ்சு நான் இன்னும் நல்லா ஆகலையே, நல்ல விருத்தி அடையலையே, எப்படி என்று சொல்லி பல சூழ்நிலைகளை நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இரண்டாவதாக ஆண்டவர் ஊர்ஜிதமாய் சொல்கிறார், நானே உனக்கு பெரிய பலனாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆறுதலோடு முடித்து விடல, 2 காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். யாருக்கு இந்த பலன், யாருக்கு இந்த பலம் கைகூடி வரும், யாருக்கு தேவன் தன்னுடைய முழு பலத்தையும் தேவன் கொடுப்பார், யாருக்கு தேவன் கேடகமாய் இருப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு 3 காரியத்தை இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போமா? இந்த நாளில் முதல் காரியத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஆமென். பாருங்கள், இன்னொரு தடவை நம்ம வாசிப்போமா? வாசிங்கள். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைகிறவனாய் காணப்படுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், திருவசனத்தை அவமதிக்கிறவனாய் நாம் இருக்கக்கூடாது. திருவசனத்தை யாரெல்லாம் அவமதிக்கிறார்களோ, யாரெல்லாம் வசனத்தை புறக்கணிக்கிறார்களோ, யாரெல்லாம் வசனத்துக்கு பயப்படாமல், வசனத்தின் பிரகாரமாய் வாழாமல், வசனத்தின் மேல் பிரியப்படாமல், வசனத்தை வாசிக்காமல், வசனத்தின் மேல் வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் தேவனை அவமதிக்கிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். போகிற இடமெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு அதை பழக்குவீங்க. நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுடைய தேவனுடைய வார்த்தையை கொண்டு போங்க. அந்த வார்த்தையை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய், அந்த வார்த்தையின் பிரகாரமாய் வாழக்கூடியவைகளாய் நம்ம காணப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு நல்ல வேலை கிடைச்சு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போகிறோம், இல்ல ஒரு டூருக்கு போறோம், இல்ல வேற எங்கேயாவது போகிறோம், பைபிளை கட்டாயம் கொண்டு போகணும். இந்த வசனத்தை அவமதிக்கிறவர்களாய், இந்த வசனத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு இடம் கூட நம்முடைய வாழ்க்கையில இல்லாதவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமே. எந்த இடத்துலையும் வேத வசனம், எந்த இடத்துலையும் வேத வசனத்தின் பிரகாரமாய் சீர்தூக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை, எந்த வசனத்திலும் வேத வசனத்தை கொண்டு நிதானிக்கப்பட்டு ஒரு எண்ணம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த வேத வசனத்தை படிச்சாலே ஞானம் அடைகிறவர்களாய் காணப்படுவோம். நீதிமொழிகளை படிக்கும் போது அவ்வளவு ஞானம், இந்த வேத வசனத்தை படிக்கும் போதே புத்தி உண்டாகிறவைகளாய் இருக்கிறது. இந்த வேத வசனத்தை படிக்கும் போது நல்ல யோசனைகள் உண்டாகிறவைகளாய் இருக்கிறது. ஆகையால் இந்த வசனத்துக்குள்ளாக தேவன் இருக்கிறபடியால், அவரே இந்த வார்த்தையாய் இருக்கிறபடியால், யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வார்த்தையை நம்மளோடு கூட இருக்கும் போது அவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்தவைகளாய் காணப்படும். ஆமே. சூழ்நிலைகள் எப்படினாலும் காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நம்மளை விட்டு பிரியாமல், வார்த்தையை அவமதிக்காமல், நீங்களும் நானும் வார்த்தையின் மேல் பிரியமுடையவர்களாய் காணப்படும் போது, கற்பனைகளுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் காணப்படும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலனடைகிறவனாய் காணப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தானியேலை நாம் பார்க்கலாம். தானியேலை நாம் பார்க்கும் போது அவனுக்குள்ளாக ஒரு விசேஷ தன்மை யாருனாலும் சொல்ல முடியும். அவன் 3 நேரம் ஜெபிக்கிறவன். அவன் 3 நேரம் ஜெபிக்கிறவன். அவன் சிறைப்பட்டு போகும் போதும், சிறைப்பட்டு போயிருக்கிற பாபிலோன் தேசத்திலையும் 3 வேளை ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நன்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் இந்த பாபிலோன் தேசத்துல சிறைப்பட்டு இருக்கும் போது அவன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல மாடியில போய் அவன் பலகணிகளை திறந்து, அதாவது ஜன்னலை திறந்து, அவன் எருசலேமுக்கு நேராக, எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக ஜன்னலை திறந்து 2 கரங்களை உயர்த்தி முழங்கால் படியிட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் வாழக்கூடியவனாய் காணப்பட்டான்.
அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் மகா பெரிய பலனை கொடுத்தார். ஆமென். இந்த நாட்களில நான் சொல்லுகிறேன், நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் நம்மளுக்கு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது உண்மைதான். அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைகள், ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில காணப்படுகிறோம். எத்தனை பேர் ஆலயத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்கிறவளாய் காணப்பட்டீர்கள்? அவன் தானியேல் எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக அந்த திசை பக்கமாக திரும்பி நின்று தேவனை நோக்கி பார்க்கிறவனாய் காணப்பட்டான். ஆலயத்தின் மேல் ஆலயத்துக்கு தலைவராய் இருக்கிறவர் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஆலயத்தில் தேவன் ஒருவர் தான் தலை சிறந்தவராய் இருக்கிறார். அந்த ஆலயத்துக்கு நேராக அடிமையாய் போகப்பட்ட தேசத்துல கூட, அடிமையாய் போகப்பட்ட சூழ்நிலையில கூட ஆண்டவரை அவமதிக்காமல், சூழ்நிலைகள் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டிருந்தாலும், சிறைப்பிடிக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டிருந்தாலும் அவன் தேவனை கொஞ்சம் கூட வெறுத்து தள்ளாமல், தேவ காரியத்தை ஒதுக்கி வைக்காமல் அவன் 3 வேளை ஆலயத்துக்கு நேராக அவன் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில பயங்கள் நீங்கி, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகா பலன் உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாய் அடைய வேண்டும் என்றால், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எங்க இருந்தாலும், நீங்கள் ஆலயத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறவர்களாய் இருக்கும்போது அந்த ஆலயத்திலிருந்து இருக்கிற மகிமை உங்களுடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கக்கூடியவைகளாய் காணப்படும். ஆமே. தானியேலுடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவன் 3 வேளை அப்படியாக அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டானே. ஹல்லேலூயா. அடுத்ததாய் நாம் பார்க்க முடியும், சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் கர்த்தரை நடு ராத்திரில உட்கார்ந்து ஆராதனை பண்ணுகிறாங்க. ஆராதிக்கும் போது ஆண்டவர் சும்மா இல்ல, ஆராதிக்கிற அவங்க சூழ்நிலைகளை கொஞ்சம் கூட கண்டுக்காம, நெருக்கங்கள், வேதனைகள், சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான வலி வேதனைகள், குற்றூராய் அடிக்கப்பட்ட நிலைகளில் காணப்பட்டிருக்கிற அவர்கள் 2 கால்களும் தொழுமரத்துக்குள்ளாக விரிக்கப்பட்ட நிலைகளில் கட்டப்பட்டவைகளாய் காணப்பட்டிருக்கிற சூழ்நிலை தேவனை ஆராதித்தார்கள். தேவனை அவமதிக்காம, எனக்கு வலியா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இருக்கு என்று சொல்லி கஷ்ட சூழ்நிலை தேவனை ஒதுக்கி வைக்காம தேவனை ஆராதித்தார்கள். தானியேல் சிறைப்பட்டு போகும்போது தேவனை ஆராதிக்கிறவனை காணப்பட்டது நிமித்தமாய், அவமதிக்காமல் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து நடத்துவது நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனசிதார் மகா பெரிய பலனை அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தினார். பவுலும் சீலாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவாலயத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஆராதிங்க. தேவாலயத்துக்கு நேராக கரங்களை நீட்டி ஜெபிங்க. தேவ ஆலயத்துக்காக உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்துக்கிற தேவாலயத்துக்கு நேராய் கரங்களை நீட்டி தேவாலயத்தை நோக்கி ஜெபிங்க. உங்க ஜெபத்துல கர்த்தர் மகா பெரிய பலனை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுகிற போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாய் நாம் பார்க்க போகிறோம். வாசியுங்கள், மத்தேயு 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பாருங்கள், அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் எல்லாரும் பார்க்கத்தக்க வகையில அவர் தன்னுடைய முழு பலனை உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவர் இந்த நாட்களில நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அந்தரங்க வாழ்க்கை காணப்படுகிறது. அந்தரங்கத்துல கண்ணீரோடு ஒளிப்பிடத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள், ஒளிப்பிடத்துல கண்ணீர் வடிக்கிறதான கண்ணீர்கள், ஒளிப்பிடத்துல தேவனை நோக்கி பார்த்து புலம்பி ஜெபிக்கிற ஜெபங்கள் கர்த்தர் வெளியரங்கமான பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். யாருக்கும் தெரியாம ஜெபிக்கிற ஜெபம், யாருக்கும் தெரியாம கண்ணீர் வடிக்கிற வடிப்புகள், யாருக்கும் தெரியாமல் முழங்கால நின்று ஜெபிக்கிற ஜெபங்கள் கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக வெளியரங்கமா ரொம்ப நல்லவங்க மாதிரி சொல்லலாம், நல்ல ஜெபிக்கிறவங்க மாதிரி காணப்படலாம். அது நம்மளுடைய அழைப்பு அல்ல.
தேவன் வெளியில இருக்கிறவைகளை வைத்து அளக்கிறவர் அல்ல, மறைவிடத்துல வைக்கிறவைகளை வைத்து அளந்து தான் ஆண்டவர் வெளியரங்கமான பலனை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் நம்ம கூடாரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறோம். நம்மளுக்கு வேலைகள் இல்ல, பல சூழ்நிலைகளால் நெருக்கப்பட்டது இருக்கிறோம், உண்மைதான். தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இரண்டாவது காரியம், நீ மறைவிடத்துல இருந்து முழங்காலை முடக்கு, மறைவிடத்துல இருந்து கண்ணீரை வடி, மறைவிடத்துல இருந்து நீ அழுது ஜெபி. மண்ணாலை போல தேவாலயத்துல போய் எல்லாரும் சாப்பிட்டு குடித்து வெறித்து ஜாலியாய் தேவனை ஆராதித்து அவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் குடும்பத்தினர். ஆனா அண்ணானுக்கோ தேவாலயத்தை நோக்கி கடந்து வந்து அவள் அழுகிற அழுகை அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அழுது ஜெபித்தாளா, அந்த ஜெபம் தான் உன்னுடைய துக்க நாட்களை மாற வைக்கும். ஆமே. அதற்கு பிற்பாடு அண்ணாருடைய முகம் துக்க முகமாய் இருந்ததில்லை. அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மாற்றப்பட்டவைகளாய் இருக்கிறது. அடைக்கப்பட்டிருக்கிறதான கற்பங்கள் திறக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் முடங்கி இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். முடங்கி இருக்கிற இடத்துல ஒளிப்பிடத்துல உட்கார்ந்து கண்ணீரின் ஜெபங்கள், முழங்காலின் ஜெபங்கள், வேதனை கூறிய காரியங்களை தேவனிடத்தில் சொல்லி ஜெபிக்கிற ஜெபங்கள் இந்த நாட்கள்ல கர்த்தர் வருகிற நாட்கள்ல வாசல்களை திறந்து வெளியரங்கமான பலனை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். தானியேலை பார்க்கும்போது அவன் அப்படி ஜெபித்தானே, அவனுடைய வாழ்க்கையில சிங்கக்கபியில போடப்பட்டது. அவன் கிட்டத்தான் கையெழுத்து வாங்கிக்கிட்டு என்ன சட்டத்தை பிறப்பிக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவன் மறைவிடத்தில் போய் தன்னுடைய மேல் வீட்டறையில் போய் பலகணிகளை திறந்து தேவாலயத்துக்கு நேராய், எருசலேம் தேவாலயத்துக்கு நேராய் கரங்களை விரித்து 3 வேளை ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அவனை அந்த ஜெப வேளையில் பிடித்து இழுத்து கொண்டு போய் அவனை என்ன செய்கிறார்கள், சிங்கக்கபியில போடுகிறார்கள். எந்த ஒரு மனுஷனும் சிங்கத்தினுடைய வாயை கட்டல. தேவன் இவனை போகிறதுக்கு முன்பதாகவே சிங்கத்தினுடைய வாயை கட்டும்படியா தேவதூதனை அனுப்பி கர்த்தர் தம்முடைய பலனை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. நாட்களில மறைவிடத்துல செய்யற ஜெபம், நீ போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் தேவதூதனை அனுப்பி உனக்கு வெளியரங்கமான பலனை உன் வாழ்க்கையில கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாட்களில் 2 காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது காரியம், நாம் பார்த்தவைகள், நாம் எங்க அடிமைகளா இருந்தாலும், நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை இருந்தாலும் திருவேத வசனத்தை ஒரு நாள் நாம் மதிக்காம புறக்கணிக்காம வசனத்தை பிடித்து நடக்கக்கூடியவர்களாய், வசனத்தின்படி வாழக்கூடிய வாஞ்சையுடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அப்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார், தானியேலை போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது நாம் பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில அந்தரங்கத்துல ஜெபிக்கிற ஜெபத்தினால தானியேலை போல அவன் போகக்கூடிய கடினமான பாதைகளுக்கு முன்பதாய், சிங்கக்கபிக்கு முன்பதாய் கர்த்தர் தம்முடைய தேவதூதனை அனுப்பி பலனை கர்த்தர் உண்டு பண்ணினாரே. நாட்டில் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். 3வது காரியத்தை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமா? வாசியுங்கள். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பலனில், திரும்ப வாசிங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் தான் பலனில முந்தி பங்கடைவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் பலனடைவார்கள்? பிரயாசப்படுகிறவர்கள். யாரெல்லாம் பிரயாசப்படுகிறவர்கள்? நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில சோம்பேறிகளாய் சோர்ந்து போய் முடங்கி கடக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில அதுதான் இந்த இடத்துல வேதம் தெளிவாய் நம்மளுக்கு சொல்லுகிறது. சோம்பேறிகளாய் இருக்க கூடாதாம். நம்முடைய வாழ்க்கையில அப்படியே சம்பவித்து சில வேளையில கவலை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், சாப்பிட மாட்டோம், நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டோம், குளிக்க மாட்டோம், பல்லு தேய்க்க மாட்டோம், அப்படியே படுத்தே கிடப்போம். சில வேளையில நம்மளால அடுத்த காரியத்தை யோசிக்க முடியாது. அடுத்த காரியத்தை செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாதபடி மூளையிலே முடங்கி கிடக்கிற தன்மை இந்த நாட்கள்ல சொல்லப்படுகிறது. அப்படி அல்ல. ஒரு வேதவசனம் நினைவுக்கு வருகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவன் தான் கம்பீரமா பலனை அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது.
கண்ணீரோடு கஷ்டத்தோடு இருக்கிற வேதனைகளிலும் சோர்ந்து போகாமல் எழும்புகிறவர்களாய் கர்த்தர் இந்த நாள்ல ஆராதிக்கும் போது சொன்னாரு. கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படையாய் கர்த்தர் நம்மளுக்கு சொன்ன ஒரு காரியம், நம்மளுடைய முடிவுகளுக்கு பிற்பாடு தேவன் இன்னொரு துவக்கத்தை துவங்கும்படியாய் எழுப்பி விடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முடிவை நினைச்சு கவலைப்படாதீங்க, இன்னொரு துவக்கத்தை ஆரம்பிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆபிரகாமை போல நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாய் வெளிப்படுவார், காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுவார். ஹல்லேலூயா. நாட்களில கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு என்ன செய்வானாம், அறுக்கிறவனாய் காணப்படுவான். பிரயாசப்பட்டு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பிரயாசம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றோட முடித்து விடக்கூடாது, அடுத்தடுத்து பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியத்துல சோர்ந்து போகக்கூடாது, தோல்வியை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, தோண்டு போகக்கூடாது. அடுத்தடுத்து நம்ம காரியங்களை எழுப்ப 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 கர்த்தர் நம்மளுக்கு முழு பலனை கொடுக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வேதவசனம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்கிறவராய் இருக்கிறார். நாம் பிரயாசப்படும் போது தேவன் என்ன செய்வாரா, விளைய செய்கிறவராய் இருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும் முயற்சி தேவனிடத்திலிருந்து ஜெயம் என்பது கடந்து வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப முயற்சிக்கு பிற்பாடு செயல் நம்மளுடைய செயல் அல்ல, நாம் நிதானிக்கிறவைகள் அல்ல. வேணும்னா விசுவாசித்துட்டு கொண்டிருக்கலாம், ஆனா முழு செயலும் அவரிடத்திலிருந்து தான் கடந்து வரும். ஆமென். நம்முடைய முயற்சி நம்முடைய வேலை. நாம அதான் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசாயால, நீ எழும்பு நீ எழும்பு என்று கர்த்தர் உந்துதலை ஏற்படுத்துகிறார். நீ முடங்கி கிடக்காத. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறோம், மோசே அதுவரைக்கும் வழி நடத்திட்டு வந்திருப்பான் இஸ்ரவேல் ஜனங்களை. அது மோசே இறந்ததுக்கு பிற்பாடு எல்லா ஜனங்களும் அப்படியே ஆஃப் ஆயிருவாங்க. ஏன்னா இதுவரைக்கும் சண்டை போறதுக்கு ஒரு ஆள் யாருன்னா மோசே ஒரு ஆளு தான். இதுவரைக்கும் நம்மளுடைய குறைகள் ஏதாவது சொல்லணும்னா யார் ஒரே ஒரு ஆள்னா மோசே தான். ஏதாவது தேவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா மோசே ஒரு ஆள் தான். ஆனா இப்ப மோசே இல்ல. மோசே இல்லைன்னா ஜனங்கள் எந்த இடத்துல இழந்தார்களோ இழந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போக வேண்டிய காரியங்கள் உண்டு. தேவன் ஒரு பெரிய இலக்கை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி என்பது உங்களுடைய வாழ்க்கையே முடிவு அல்ல, ஒரு தோல்வி தான் இன்னொரு இலக்குக்கு நேராக உங்களை வழிநடத்தக்கூடியவைகளுடைய ஜெயத்தினுடைய அடுத்த ஆரம்பமாய் காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அடுத்து மோசேயை அப்படியாய் காண, மோசே இறந்ததுக்கு பிற்பாடு ஜனங்கள் அப்படியே காணப்படும்போது ஆண்டவர் அப்படியே யோசுவா கிட்ட பேசுறார். யோசுவாவே, இவங்க எல்லாத்தையும் தட்டி எழும்ப சொல்லு, எழும்பி யோர்தானை கடக்க போறேன்னு சொல்லி பேசு, எரிகோவை கடக்க போறேன்னு சொல்லு, ஆயி பட்டணத்தை பிடிக்க போறேன்னு சொல்லு, இன்ப கானானுக்குள்ள பிரவேசிக்க போறேன்னு சொல்லி இவங்களை திரும்ப எழுப்பு. ஏன்னா இவங்க எழுப்புனா தான், இவங்க பிரயாசத்தை வச்சுதான் தேவனுடைய மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இந்த ஜனங்களை கானானுக்கு நேராய் வழி நடத்தும். சோதரித்துக் கொள்ள முடியும், தேவ திட்டமும் நிறைவேறும். தேவ பிள்ளையே, தோல்வி என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. அடுத்தவனை தூக்கி எழும்ப நிறுத்த வைக்கக்கூடிய தேவன் ஒரு பலனை கொடுக்கிறாரே, அதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, முயற்சிங்க. உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில முயற்சி என்றைக்கும் வீணாய் போகிறது அல்ல. அதனால ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் தான் விளைச்சலை கொடுக்கிறவர். ஆண்டு உங்களுடைய கண்ணீரா, அங்க சொல்லப்பட்ட கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பானா. அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பசியில அழுது கொண்டிருப்பாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லை என்று சொல்லி, இருக்கிற கொஞ்சத்தையும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க சாப்பிடும் சொல்லிட்டு. ஆனா இந்த விவசாயி, இந்த விதைக்கக்கூடியவன், இல்ல இல்ல இதை சாப்பிட்டா இதோட முடிஞ்சு போயிடும், அவங்க பிள்ளைகள் அழுகிறது எல்லாத்தையும் மனசுல வச்சு கண்ணீரோடு அந்த கொஞ்சோண்டு இருக்கிற விதையை கொண்டு போய் அவன் விதைப்பானா. அவன் விதைத்து கொஞ்ச நாட்களுக்குள்ளாக மிகுந்த பலன் அடைந்து நிறைய அவனுடைய வாழ்க்கையில இழந்து போனவர்கள் எல்லாவற்றையும் திருப்தி அடையக்கூடிய, பசியை திருப்தி அடையக்கூடியதான பலத்தை அங்க தேவன் அவனுக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். உங்களுடைய பிரயாசம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எழும்ப செய்யக்கூடியதான வெற்றிக்கு நேரான பாதையாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் இரண்டாவது சொல்லப்படுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைகிறவனாய் இருக்கிறான். அங்க ஒரு பங்கு இருக்கு. பிரயாசப்பட்டோம்னா பங்கு இருக்கு. பங்கு இல்லாம தேவன் ஆண்டவர் பிரயாசப்படுகிறவர்களை சும்மா விடுகிறவர் அல்ல.
அங்க பார்க்கிறோம் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாட்கள்ல அப்படியே முடங்கி கிடக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இனி எல்லாம் நம்ம உலகத்தனமா நம்ம பார்க்கும்போது நிச்சயமா சோர்ந்து போயிடுவோம். ஆனா உங்களை என்னை இத்தனை நாள் வரைக்கும் ஆண்டவர் போஷிச்சுட்டு வருகிறார்ல, உங்களை என்னை கர்த்தர் எவ்வளவு அழகா யார்கிட்டையும் கையேந்தாம அழகா கர்த்தர் நம்மளை வழி நடத்தி வருகிறார். இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவர் இவ்வளவு அழகாக ஆசீர்வதிச்சு கொண்டு வருகிறார். பாருங்கள், யோசித்து பாருங்கள். சுகவீனம் அல்லாமல் நாம் சுகத்தோடு பலத்தோடு ஒரு சின்ன காய்ச்சலோ பலவீனமோ இல்லாதபடி கர்த்தர் நம்மளை திடகாத்தமாய் வைத்திருக்கிறார். இந்த கொள்ளை நோய் நாட்களில் ஆமென், கர்த்தர் நம்மளை எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார், நம்மளை எவ்வளவு அழகா போஷிக்கிறார். இவ்வளவு வெயிலின் உஷ்ணம் நேத்தெல்லாம் 104 டிகிரிக்கு மேல அதிகமான உஷ்ணம் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா அந்த உஷ்ணத்தின் வேளையிலும் கர்த்தர் நம்மளை திடகாத்தமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு பாதுகாவலா இருக்கேன், நான் உனக்கு முழு பலனாகவே இருக்கிறேன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அந்த நாட்கள்ல 3 காரியம் யாருக்கு தேவன் முழு பலனாய் பாதுகாவலராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தையை விட்டு அவமதிக்காமல், தேவனுடைய வார்த்தையை அவமதிக்காமல் வார்த்தையின் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கும்போது தேவன். இரண்டாவதாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அந்தரங்கத்துல எந்த சூழ்நிலையிலும் அந்தரங்கத்துல நாம் கண்ணீர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு ஏற்றதான பலனை தேவன் நம்முடைய வாழ்க்கையில பலனாய் நம்மளுக்கு கொடுக்கிறார், வெளியரங்கமாய் பலனாய் கொடுக்கிறார். மூன்றாவதா நான் பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில பிரயாசப்பட்டு முயற்சி செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு பலனை தேவன் பங்கா வச்சிருக்கிறாரு. இந்த நாட்களில வீடுகள் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எந்த அளவுக்கு பைபிள் வாசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு தேவனை குறித்து தியானிக்கிறீங்க, எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தை நாடுகிறீங்க, அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு பலனை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகும்போது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க. அது உலகத்தான் சொல்லக்கூடிய வார்த்தை. தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அறுப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது. விளையச் செய்கிறவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய விளைச்சலை பலனாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அந்த நாட்களில் அன்பின் ஆண்டவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் வாழ்க்கையில பயப்படாதன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க உங்க முழு பலனை எனக்கு தரப்போகிறீங்க. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இனிமேட்டுக்கு அந்தரங்க ஜெபம் இருக்கும், அந்தரங்கத்துல கண்ணீர் வடித்து அழுவேன். தாவீது சொல்லுகிற, என்னுடைய படுக்கை முழுவதும் கண்ணீரால நினைந்திருக்கிறது. ராட்சாமங்களில் எப்பொழுது விடியும் என்று சாமக்காரரை போல ஆண்டவரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதான ஜெபங்கள், அன்னாலை போல முழங்காலை மடக்கி தன்னுடைய இருதயத்தை அழித்து தேவனிடத்துல ஊற்றுகிறதான ஊற்றுக. ஓ ஆமென், ஹல்லேலூயா. தானியேலை போல சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமையாய் போனப்பட்ட இடத்துல கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்று சொல்லி பார்க்கிற சூழ்நிலைகள். ஓ தேவ பிள்ளையே, இப்படியெல்லாம் காணப்படுகிற பிள்ளையே, நிச்சயமாய் கர்த்தரை அவமதிக்காமல் வாழுகிற பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு முழு பலனை வச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு என்று பலிபீடத்தை கட்டினான். அவனை வாசித்து பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அவன் எங்கெல்லாம் போகிறானோ, எங்கெல்லாம் புதிய காரியத்தை துவங்குகிறானோ, எங்கெல்லாம் கூடாரத்தை போடுகிறானோ, அங்கெல்லாம் கர்த்தருக்கு என்ற ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். ஆண்டவரோடு இருக்கிறார், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு பலனா இருக்கிறேன். ஆபிரகாமே, நீ பயப்படாத, நீ 4 ராஜாக்களை வெறும் 318 பேரை வச்சு நீ அடிச்சு கொன்றேன்னு சொல்லி துரத்துனேன்னு சொல்லி அவங்க திரும்ப ஏதாவது ஒரு வகையில உனக்கு சரித்திட்டம் செய்வாங்கன்னு சொல்லி நினைச்சு கவலைப்படாத. நான் உனக்கு மறைவிடமாய் கேடகமாய் இருக்கிறேன். உனக்கு நான் பெரிய பலனை, உனக்கு பெரிய ரிவார்ட தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். இனிமேட்டுக்கு தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இவ்வளவு கண்ணீர் வடித்து இத்தனை நாட்கள்ல முடங்கி கொண்டு அந்தரங்கத்துல ஜெபித்துக் கொண்டிருந்த தேவ பிள்ளையே, இனிமேட்டுக்கு தான் உன் வாழ்க்கை துளிர்விட போகிறது. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் காணப்பட போகிறது. உங்களுடைய குடும்பத்துக்கும் இனபந்து ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உங்க குடும்பத்தை கர்த்தர் வித்தியாசமாக மாற்றும்படியாகத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்திருக்கிறார். அந்தரங்கத்துல ஜெபிக்கிற பிள்ளையே, தேவனுடைய தேவன் விளையச் செய்கிற அந்த விளைச்சலை உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாட்களில, அந்த நாட்களில கர்த்தரும் நாட்களில ஆண்டவர் அறுவடை செய்யும்படியாக மிகுந்த பலனை கொடுக்கிறாரு. அல்லேலூயா.
மழையாக பொழியும் ஆவியே. அந்த ஆவியை நோக்கி பார்ப்போம். ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, வெண்மையானவரே, மேக ஸ்தம்பமே, வெண்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, கரங்கள் உயர்த்தி ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரத்துக்குள்ளாக ஒரு பெரிய அறுவடையை நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள் கர்த்தர் என்னை எழுப்ப போகிறார், எழுப்ப சொல்லுகிறாரே, பிரயாசப்பட வைத்திருக்கிறாரே. கண்ணீர் மனவோ ஆண்டவரை மறைவிடங்களில் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு எண்ணங்கள் இந்த நாட்களில் உருவாகட்டும். தோற்று போகிறவர்கள் அல்ல, இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை இன்னுமாய் வர்த்திக்க செய்ய போதுமான தேவனாய் இருக்கிறார். நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எது எப்படி இருக்குதோ நீ பயப்படாத, உனக்கு நான் ஒரு பெரிய கேடகமா இருப்பேன், நான் உனக்கு பலனா இருப்பேன். அரிசி இல்லையா, சாப்பாடு இல்லையா, நினைக்கிற வண்ணமா இல்லையா, சில வேதனைகளோடு சில காரியத்தை சகித்துக் கொண்டிருக்கிறீர்களா, கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உனக்கு ரிவார்டு தருவேன். நீ பண்ணுகிற ஒவ்வொரு தியாகங்கள், நீங்க பண்ணுகிற ஒவ்வொரு பெரிய தியாகங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ரிவார்டு, கர்த்தர் ஒரு பெரிய பலனை உங்க வாழ்க்கையில அவராகவே தருகிறவராக இருக்கிறார். அவரையே தரப்போகிறார். அவருடைய உன்னதமான வாக்கியங்கள் இந்த நாட்கள்ல உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவனமாய் தேவனுடைய பரிசுத்த பிரசனத்திலிருந்து அவனமாய் தேவ காரியங்கள் கடந்து வரப்போகிறது. தேவனுடைய வார்த்தையை அவமதிக்காமல் காணப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல தகப்பனே, இந்த நாளில் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டை, பிள்ளைகளுடைய காரியத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. நாட்களில் வர்த்திக்க செய்கிறவர் வர்த்திக்க பண்ணுங்க, பெருக செய்கிறவர் பெருக செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களில் ஒரு தெளிவு உண்டாயிருக்கட்டும். தேவனுக்காய் நம்ம நிற்போம், எழுப்புவோம், பிரயாசப்படுவோம் என்று சொல்லி மறுபடியுமாய் துளிர்விட கர்த்தர் கிருபை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் வரப்போகிற ஒவ்வொரு நாட்களிலும் அவருடைய சிறந்த பலனும் கேடகமும் அதிகமாய் காணப்படுவதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. விசேஷமா காணிக்கைகளை அருமையான நம்மளது சபை மக்கள் நீங்கள் வைத்திருக்கிறதான காணிக்கைகளை, தசம்பாக காணிக்கைகள், நன்றி காணிக்கைகள், பரிசுத்த நாளுக்கென்று வைத்திருக்கிற காணிக்கைகளை நீங்கள் உங்கள் வீட்டில் கவரில் ஒதுக்கி நீங்கள் வச்சிருக்கலாம். என்னுடைய ஃபோனில் உங்களுக்கு என்னுடைய நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் அதை அனுப்பி நீங்கள் அந்த ஜெபங்களை நான் ஏறெடுப்பேன். உங்களுக்காக கர்த்தர் அங்கீகரிக்க போதுமானவராக இருக்கிறார். அதை பற்றி தெரியாதவர்கள் நீங்கள் உங்களுடைய வேதாமத்தில்
வைத்திருங்கள். கர்த்தருக்கென்று ஆலயத்தில் நேரம் கிடைக்கும் போது வந்து செலுத்தி ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். God bless you.